சேம் அதே தான். அங்கே உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் கியர் முன்னாடி தானே போனோம். ஃபர்ஸ்ட் கியர் அங்கேருந்து ரிவர்ஸ் வர்றது தான் ரிவர்ஸ் கியர். மெதுவாக செய்யுங்க. கிளச்சை முழுசாக விட்டுற வேண்டாம். நீங்கள் ஆஃப் அந்த அந்த கண்ட்ரோலில் வைக்கும்போது உங்களுக்கு எந்த பக்கம் வண்டி போகுது, நம்ம எவ்வளோ வளைக்கணுன்றது புரியும். பார்த்து வளைக்க ஆரம்பிங்க. இங்கிருந்தே அந்த ஷேப் வந்துடணும். கொஞ்சம் தூரமாக பாருங்கள். இன்னும் கை மாற்றி இன்னும் வாங்க. ஓகே, ஸ்டடி, ஸ்டாப். ஸ்டடி பண்ணவே இல்லையே. நீங்கள் எவ்வளோ வளைக்கிறீங்களோ அவ்வளோ மறுபடியும் ஸ்டடி பண்ணணும். எங்க பின்னாடி பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். ஒன்றை கவனித்து ஒன்றை விட்டுறக்கூடாது. நம்ம எப்பவுமே முன்னாடி போகும்போது நம்மளுக்கு முன்னாடி தான் அதிகமாக கவனம் இருக்கணும், பின்னாடி இருக்கக்கூடாது. பின்னாடி போகும்போது முன்னாடி கவனம் இருக்கக்கூடாது, பின்னாடி இருக்கணும். இப்போ நீங்கள் முன்னாடி கவனிக்க மறந்ததுனால தான் இவ்வளோ ஃபால்ட்டு. எப்பவுமே முன்னாடி போகும்போது முன்னாடி அதிகமாக பாருங்க. இங்கே ஒன்றுமே இல்லையே, இங்கே என்ன பார்க்கறதுக்கு இருக்கு? ஒன்றுமே இல்லையே. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வருது, இந்த மாதிரி கல் வருதுன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஓகே. இங்கேதான் ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத இடத்த மேலே அதிகமாக கவனம் செலுத்துறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ ரிவர்ஸ் ரிவர்ஸ் கியரு. நீங்கள் இன்னும் நியூட்ரலுக்கே வரலையே. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து வெளியே வரணும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போடணும். ரிவர்ஸ் போடும்போது அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி தள்ளி மேலே போட்டுட்டு சேம் அதே மாதிரியே லெஃப்ட்டு. இப்போ நம்ம கவனம் பின்னாடி இருக்கணும். இப்போ கிளச்சை பொறுமையாக எடுங்க. அந்த மூவிங் ஆகிற இடத்துல அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் வளைக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா ரோடுக்கு போயிடும். ஃபுல்லாக நல்லா வளைக்கணும். ஓகே, இப்போ வளைச்ச அளவை கவனிங்க. கிளச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வேகமாக போகுதுல்ல, லைட்டாக, ஃபுல்லாக வேணாம். ஃபுல்லானா நின்றுடும் வண்டி. லைட்டாக மூவிங் ஆகுதுல்ல, ஃபர்ஸ்ட் கியரில் எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுங்க. வாங்க. இன்னும் வளைக்கணும். ஓகே, வளைச்சிட்டு இப்போ ஸ்டடி பண்ணுங்க. ஸ்டடி ஃபாஸ்ட். இன்னொரு சுத்து. ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் சுகுரா வாங்க. இப்போ வண்டி வேகமாக போதா, கிளச்சை கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு வண்டி கண்ணாம்பின்னான்னு போவோம், பயம் வந்துடும். நீங்கள் கிளச்சை கட்டுப்படுத்தினாதான் உங்களுக்கு எந்த பக்கம் போகுது, எப்படி வளைக்கணுன்றது புரியும். நீங்கள் ஃபுல்லாக விட்டுறீங்க, இல்லைன்னா ஃபுல்லாக அழுத்திக்கிறீங்க. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிளச்சை நிப்பாட்டும். ஃபர்ஸ்ட் வரும்போது கரெக்டாக இருந்தது, ரெண்டாவது முறை தான் கொஞ்சம் வேகமாக இருந்தது. அதாவது இந்த கிளச்சை கவனிக்கும் போது ஸ்டேரிங்கில் கவனம் கம்மியாயிடுது, ஸ்டேரிங்கை கவனிக்கும் போது கிளச்சில் கவனம் கம்மியாயிடுது. நீங்கள் ரெண்டுத்துலையுமே பரவலாக வைங்க கவனத்தை. ஓகே, இன்னைக்கு போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஓட்டலாம். நோட்டில் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இடத்துல ஓட்டக்கூடாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் இப்போ உங்களுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரவுண்டில் ஒரு செங்கல் இருக்குல்ல, ஒரு 2 செங்கல், சின்ன சின்ன செங்கல் வச்சுட்டு அதுக்குள்ள உள்ள நுழைக்கணும், மறுபடியும் வெளியே எடுக்கணும். அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். எப்படி போகுது, மறுபடியும் எப்படி வெளியே வருதுன்றது. அப்படி இல்லைன்னா நேரம் ஆர்டிஓ ஸ்டாண்டு கூட வந்துடும். வாரத்தில் ஒரு 2 நாள் அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக வந்துடும். ஓகே, இப்போ வண்டியை எடுக்கலாம். லாங் ஃபோக்கஸ், தூரமாக பார்த்துட்டு ரொம்ப நிதானமாக எடுங்க. ஓகே, எவ்வளோ லெஃப்டில் இருக்குது, நம்ம எவ்வளோ ரைட் எடுக்கிறோம். ஸ்லோவாக இருக்கும்போது அதிகமாக ரைட் போயிடக்கூடாது, கொஞ்சம் லெஃப்டாக அடக்கி. கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அப்படி வந்துட்டு இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் ஃபோக்கஸ் லாங்காக இருக்கட்டும். ஆக்சிலேட்டர் பார்த்தீங்களா, வண்டி சீரிச்சு அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட்
ஓகே, நெக்ஸ்ட். ஆப்ரேட்டிங் மட்டும் டிரைவிங் கிடையாது, வெளியே கவனிக்கிறதும் டிரைவிங். வெளியில கவனிக்கிறது தான் 100% டிரைவிங். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஒன்றை விட்டுடுறீங்க. வெளியே கவனிக்கும் போது ஆப்ரேட்டிங்ல தப்பு வருது, ஆப்ரேட்டிங் கவனிக்கும் போது வெளியே ஆகுது. இது ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ்டா கொண்டு போங்க. அந்த பேலன்ஸ் வேணும்னா நீங்க நிதானமா இருக்கணும், ரொம்ப பொறுமையா ஆப்ரேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்டேரிங்க பாருங்க. இப்போ ஸ்பீட். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தரையில ஃபோக்கஸ்டு வைங்க, போற வர வண்டிங்க மேல கொடுக்க வேண்டாம். நீங்க ஸ்டேரிங் இந்த மாதிரி பிடிக்க கூடாது, ஏன்னா விரல்ல அழுத்தம் கொடுக்க முடியுமே தவிர எவ்வளவு வளைக்கணும்ன்ற அளவு வந்து தெரியாது. உள்ளங்கையோட சேர்த்து பிடிக்கும் போது தான் அந்த அளவை நீங்க கரெக்டா நோட் பண்ண முடியும். போலாம். இப்ப எப்படி போகுது? அந்த சின்ன சின்ன வர்ற ஃபால்ட் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நம்ம பிடிக்கிறது சரியா இருக்கா, பார்க்கறது சரியா இருக்கா, வேகம் சரியா இருக்கான்னு கவனிச்சிங்கனாலே ஸ்டேரிங்கை உங்களால சரி பண்ணிட முடியும். அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. 50-75% ஸ்டேரிங் வந்து கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பார்வையால தான் ஸ்டேரிங்ல மிஸ்டேக் வருது. நீங்க அனாவசியமா எதிர்க்க வரவங்கள பாக்குறீங்க, அவங்க பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம வேலை என்ன, நம்ம ரோட்ல நம்ம வண்டி ஒழுங்கா போதா, அதை தான் நம்ம அதிகமாக கவனிக்கணும். கூட ஒட்டியே போறீங்க, சென்டரா போனா இன்னும் பெட்டரா இருக்கும். இங்க ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. ஸ்பீடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாகவே போங்க. இருக்கட்டும், வேகம் இருக்கட்டும், ஆனால் லிமிட்டா வச்சுங்க. சுத்தமாக குறைஞ்சிச்சு பாருங்க. இதுதான் கவனம்னு சொல்றது. நம்ம வண்டி மேல நம்ம வைக்கிற கவனம் ஏன் முழுசா குறைஞ்சது, நம்ம எவ்வளவு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருங்க. அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல எவ்வளோ இடம் இருக்கு, அந்த பஸ் ஏன் நம்ம ரோட்ல ஒரு வீல ஏத்தி எடுத்துட்டு வரான், இதெல்லாம் கவனிங்க. கிட்ட வரும்போது பாருங்க அவன் என்ன பண்றான், அவன் ரோட்ல முழுசா நவுந்துட்டான். நம்ம தைரியமா நம்ம நேரா போகலாம், ஒதுங்க வேண்டிய வேலையே கிடையாது. அந்த மாதிரி உங்க கவனத்தை தரையில கொண்டு வந்துருங்க, பார்வையை. இப்ப அங்க வேகத்தடை இருக்கு, இங்க இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. முதல்ல கிளச்சு, அப்புறம் பிரேக்கு, அளவு நோட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப பிரேக்கை விட்டுட்டு இப்ப நம்ம என்ன கியர்ல வந்தோம், 4th நியூட்ரல் பண்ணி செகண்டுக்கு மாத்தி. இதை ஃபாஸ்டா செய்யணும், இல்லைன்னா வண்டி நின்றுடும். இப்போ கிளச்சை எடுங்க. பயம் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸ்பீட். ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் தொடு உணர்வுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுதான் ஆக்சிலேட்டரு, இதுதான் பிரேக்குன்னு. நெக்ஸ்ட், ரொம்ப வேகம் அதிகம். நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், அப்படியே பிளாங்க் ஆயிட்டீங்க பாருங்க. டிரைவிங் நல்லா இருந்தது, இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது. இப்போ நம்மளோட அடுத்த வேலை என்ன, செகண்ட்ல இருக்கு, தேர்டு போடணும். ஆனா அதுக்கு என்ன வேகம் இருக்கணும், வேகமே இல்லையே. 5வது கியர் போட்டிருக்கீங்க, செகண்ட் போடுங்க. நமக்கு தேர்டுக்கு என்ன வேகம் இருக்கணும், இந்த ஆக்சிலேட்டர் தேவையே இல்லை. கிளச்சை எடுங்க, முழுசா எடுத்த பிறகு அதுக்கப்புறம் கொடுங்க ஆக்சிலேட்டர். எடுக்கும் போதே அழுத்தும் போது என்ன ஆகும்னா வண்டி ரேஸ் ஆகும், போவாது. ஓகே, நெக்ஸ்ட். சவுண்டை கேட்டு இப்ப கியரை மாத்துங்க. 5வது அது இழுக்க கூடாது, அப்படியே மேல
7:30 தான் செய்யும். ஓகே, இப்போ கிளட்ச் எடுங்க, ஸ்பீடை கொடுங்க. லெஃப்ட் சாயுது, சாயிற பக்கத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிரைவிங் நல்லா வந்து மறுபடியும் பேக்கப் ஆகுது, பின்னாடி போகுதுன்னா நம்மளோட கவனம் தான் காரணம். நம்ம யோசிக்கிறது டிரைவிங்கில் இல்லை, வேற ஏதோ நம்ம கவனம் செதறதுன்னு அர்த்தம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் யோசிக்கணும். அடுத்தது என்ன வருது, நம்ம அங்கே என்ன செய்யணும், என்ன கியரில் போயிட்டுருக்கோம், என்ன ஸ்பீடில் இருக்கோம், இதை பற்றி யோசிக்கிட்டே இருங்க. ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. ஓகே, இப்போது ரிலாக்ஸ்டாக மெதுவாக போயிட்டே இருங்க. நல்லா கவனமாக பாருங்கள். அப்படியே தேர்ட்லேயே போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம். ஸ்லோ, ஃபுல்லாக கிளட்ச். அப்படியே ஓரம் வந்து ஸ்டடி, பிரேக், கம்ப்ளீட் ஸ்டாப். நியூட்ரல். இப்போ பிரேக் எடுக்காதீங்க, வண்டி பின்னாடி டவுனில் இருக்கு, மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பிரேக் அப்படியே பிடிச்சிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.